கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போற. இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை எரேமியா 15:11. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். ஹல்லேலூயா. துக்கத்தின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் பலவீனத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உங்களுக்கு நான் சகாயம் செய்வேன். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு தீங்கு வருகிறதா? நீங்கள் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு பிரச்சனை வருகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், சத்ருவுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு நான் விலனை கொடுக்க போகிறேன், சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன், சமானத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாருங்க. தீங்கின் காலம் எப்போல்லாம் உங்களுக்கு வருதோ சத்ருக்கு எதிர்பட்டு சத்ருவை முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியிலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அதனால் தீங்கின் காலத்தை குறித்து பயப்படாதீங்க. உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், சத்ருக்களை விலக்கி விட்டேன், உன் தேவன் நடுவிலே வாசம் பண்ணும்படி இனிமேல் தீங்கை காண மாட்டாய். அல்லேலூயா. அதனால் தீங்கின் காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். ஒரு கடன் பிரச்சனை என்கிற ஒரு தீங்கு வந்து விட்டதா கர்த்தர் முறியடிக்க போகிறாருங்க. ஒரு பலவீனம் என்கிற ஒரு தீங்கு வந்து விட்டதா கர்த்தர் முறியடிக்க போகிறாருங்க. உங்களுக்கு நிந்தை என்கிற ஒரு அவமானம் என்கிற ஒரு தீங்கு உங்களுக்கு வந்து விட்டதா கர்த்தர் உங்களுக்கு முறியடிக்க போகிறார். சத்ருக்கு எதிர்போற போகிறார். சத்ரு கொண்டு வருகிற பிரச்சனை அவர் எதிரென்று முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். காரணம், அவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினவர். அதனால் அவரை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு வழக்காடுற ஒருத்தர் இருக்கிறார், நம்மளுக்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறார். அதனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்காக இறங்குறாரு. தைரியமாக இருங்க. பெரிய மாற்றத்தை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வெற்றி வேந்தனையுமே துதிக்கிறேன், விடுதலையின் தேவனையுமே துதிக்கிறேன், கரம் பிடித்தவரையுமே துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறேன். அனைவத நிகழ்ச்சியை பார்க்குற தேவ பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலாக, நீர் கேடகமாக, நீர் பலனாக, நீர் கோட்டையாக இருந்து பாதுகாத்து பலப்படுத்துங்க. கரம் பிடிச்சு நடத்துங்க, தேவையை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.